श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம 47வது திருநாமம் பார்க்க போகிறோம். ஹிருஷிகேசக. ஹிருஷிகம்னா இந்திரியங்கள், ஈசகனா வசப்படுத்தி வைத்திருப்பார். யாருடைய இந்திரியங்களை வசப்படுத்தி வச்சிருக்கார்? பகவான் தன்னோட இந்திரியங்களை வசப்படுத்தணும்னு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ரிஷிகளே இந்திரியங்களை வசப்படுத்தி வச்சுருக்கும்போது எல்லாருக்குள்ளேயும் அந்தராமியாக இருக்கிற பகவானுக்கு கஷ்டம். ஸோ அவரை பற்றி மட்டும் இங்கே சொல்லலை, அது ஒரு பொருட்டே இல்லை அவருக்கு. பின்ன யாரை பற்றி சொல்கிறாருன்னா, அடியார்களின் இந்திரியங்களை வசப்படுத்தி வைத்திருப்பவர். அதான் பகவான் அடியார்கள் இருக்காளே, அவரோட இந்திரியங்களையும் அவர் தான் வசப்படுத்தி வச்சுருக்காராம். ஹிருஷிகளுக்கு ஈசன், அதாவது ஹிருஷிகேசன். இந்த திருநாமம் 12 திருநாமங்களில் ஒன்று. ஆழ்வார் தம் பாசுரங்களில் 2ஆம் பத்திரம் தெரிவிக்கிற இருடிகேசன் எம்பிரானே அப்படின்னு. அதாவது இருடிகேசன் தான் என்னோட எம்பிரான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ நம்மளில் என்ன சொல்கிறாருன்னா, இருடிகேசன் எம்பிரான் எனக்கு அமோக உபகாரம் செய்திருக்கிறார் அப்படின்னாராம். உடனே எல்லோரும் கேட்டார், ஹிருஷிகேசகங்கிறது ஒரு திருநாமம், இதில் என்ன உபகாரம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், அந்த திருநாமமே எனக்கு உபகாரம் அப்படின்னாராம். அதாவது என்னோடய இந்திரியங்கள்லாம் கண்ட இடத்துல போகாமல் வசப்படுத்தி வச்சாரே, அதுதான் பெரிய உதவி. பகவான் பண்ணான்னு உபகாரம் எனக்கு. ஏதோ இந்திரியங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம், எங்கே வேணால் போட்டுன்னு விடாமல் தனக்குள்ளே சேர்த்து வச்சாரே அப்படின்னு ஆழ்வாரே புலம்புறாராம். அவளுக்கு அது பெரிய விஷயம். இந்திரியங்களை அடக்கி பெருமாட்டை வைக்கிறது தான் அவளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. கண்ட இடத்துல போகக்கூடாதே அப்படிங்கிற அவள் ரொம்ப இதாக இருப்பாள். உள்ளிவாய் ஐவரால் உண்மை கீர்த்தி பகவன் ஐவர் திசை வரித்து எத்துகின்றனர். அதாவது இந்திரியங்கள் படுற பாடு இருக்கே, பெரும் பாடு, நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஆத்மா ஞானம் இருக்குது, ஆத்மாவுக்கு தான் ஞானம் இருக்குது, அதுதான் முதலாளி. ஆனால் இந்திரியங்கள் தொழிலாளி தான். ஆனால் அது என்ன தெரியுமா பண்ணுறது? இந்திரியங்கள் என்னமோ தான் தான் முதலாளி மாதிரி, ஆத்மாவான முதலாளியை போய் தொழிலாளி மாதிரி கண்ட இடத்துக்கு இழுத்துன்னு போகிறது. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், ஐவர் திசை வலித்து எத்துகின்றனர். அந்த 5 புலன்களும் படுற பாடு இருக்கே, பெரும்பாடு அப்படிங்கிறாராம். ஆத்மாவுக்கும் இந்திரியங்களுக்கும் உள்ள பாலந்தான் மனசு. இது சாஸ்திரமே சொல்கிறது. என்னென்னா, அந்த மனசு இருக்கு இல்லையா, ஆத்மாட்டேருந்து ஞானத்தை கிரகிச்சிக்கிறது. அது உடனே கிரகிச்சின்னு என்ன பண்ணும்? மனசு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பிரித்து கொடுக்கறது. கண்ணுக்கு ஞானம், கேட்கறதுக்கு, தொடறதுக்கு, ருசிக்கு, நுகர்வதற்கு எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கறது. அந்த இந்திரியங்கள் அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாமே என்ன பண்ணும்? மனசை ஆசிரியத்து இருக்கும். இந்திரியங்கள்லாம் மனசை ஆசிரியிச்சு இருக்கும், ஆத்மாவை ஆசிரியிச்சு மனசு இருக்கும். அப்படி ஞானமுள்ள ஆத்மாவை தான் இந்திரியங்கள் கண்டபடி பிடிச்சி இழுக்காமல், நல்ல வேளை இருடிகேசன் தன்னிடத்துல சேர்த்து வச்சுட்டாரே அப்படின்னு 2ஆம் பத்து பாசத்தில் ஆழ்வார் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிறார். இந்திரியங்கள் எல்லாமே உன்னையே பார்த்துட்டு இருக்கணும். எந்த இந்திரியங்களாக இருக்கட்டும், காது மற்ற கேட்குற மாதிரி இருந்தாலும் சரி, அது உன்னோட இதுலேயே இருக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பகவான்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு தான் அவளை வேண்டிக்கிறார். பகவான் எப்படி இந்திரியங்கள் இருக்க வேணும்னு ஆசைப்படுறாருன்னா, கண்ணு பகவானையே பார்க்கணும், காது பகவானையே பார்க்கணும், கேட்குறதுங்கிறது இல்லை, அது எல்லாமே பகவான்கிட்டே சிந்தனை இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு மத்வாச்சாரியார் அழகாக வியாக்கரணம் கொடுத்துருக்கார். அந்த ஹிருஷிகேசக இருக்கு இல்லையா, அதை பிரிச்சிருக்கார். ஹர்ஷக, ஹிருஷியில் ஹர்ஷகன்னு பிரித்தார். அப்புறம் ஈ க ச அப்படின்னா ஹிருஷிகேசகல் என்னென்னா, ஹர்ஷன்னா ஆனந்தம், ஈன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே ஹிருஷியில் ஈ இருக்கு இல்லையா, ஈ தான் ஸ்ரீ மகாலட்சுமி ரமா, க பிரம்மா, ச சிவன். ஸோ இந்த ஸ்ரீதேவி, பிரம்மா, ஈசன் இந்த 3 பேரையுமே ஆனந்தப்படுத்துகிறவர் எவரோ அவர் தான் ஹிருஷிகேசக அப்படின்னு மத்வாச்சாரியர் வியாக்கரணம் கொடுத்துருக்கார். அவர் தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். யாருக்கெல்லாம் பகவான் தன் திருமேனை இடம் கொடுத்துருக்காருனாக்க, திருமகள் பிரம்மா, சிவன் இவாளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரா என்ன? இல்லை, நம்ம எல்லாருக்குமே அவர் திருமேனியில் இடம் இருக்கிறதுனால அவர் தான் நம்ம இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்தி வச்சுருக்கார். அதுதான் ஹிருஷிகேசக அப்படின்னு வியாக்கியானம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா, அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மட்டும் அமிர்தத்தை கொடுத்து அசுரர்களை ஏமாற்றி மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா. ஆனால் பாவம் பரமசிவனால் அந்த மோகினி அவதாரத்தை பார்க்க முடியல. ஏன்னா பரமசிவன் திருப்பாக்கடலை பெருமாள்கிட்ட சொன்னாராம்,
நான் வந்து உன்னோட மோகினி அவதாரத்தை பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஆலகால விஷத்தை நான் உண்டுட்டேன், அதனால் என்னால் பார்க்க முடியல. நீ பெண் வேடம் பூண்டு மோகினி அவதாரம் எடுத்தியே, அதை எனக்கு மறுபடியும் காமியேன். அந்த அவதாரத்தை எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருந்தது. அப்போ அப்படியே அசுரர்களை எப்படி மயக்க வச்ச அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறானா, அதையே நீ பார்க்க ஆசைப்படுற அப்படின்னாராம் பகவான். அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், நான் ஆலகால விஷத்தை குடித்தேன் இல்லையா, அப்படியே அசந்து மயங்கி போயிட்டேன். அதனால் உன்னோட அந்த அவதாரத்தை பார்க்க முடியலை. உன் பக்தர்கள் ஆசைப்பட்டா அந்த வடிவத்தை நீ எடுத்துக்கொள்வாயே. நம்மாழ்வார் கூட பாடியிருக்காரே தன்னோட பாசுரத்தில், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து எம்மையாதிருப்பாரே அவ்வண்ணம் ஆழியானேன். அது மாதிரி எந்தெந்த ஊரும் பக்தர்கள் கேட்பாரோ அப்படி எப்படி எடுப்பியே, எனக்கு உன்னோட மோகினி அவதாரத்தை பார்க்கணும் போல் இருக்குது அப்படி. நானும் அப்போ தான் நான் மயங்கி இருந்தேன் இல்லையா, இப்போ எனக்கு காமியே அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறார் பரமசிவன். அந்த மாதிரி பக்தனானா எனக்கு மோகினி காட்டக்கூடாத சொன்னாரா, உடனே என்ன பண்ணார் பகவான், மீண்டும் மோகினி அவதாரம் எடுத்தார். அதை பார்த்த பரமசிவன் அப்படியே மோகினியோட அழகில் மயங்கி காமத்தால் உடனே ஐயப்பன் வசப்பட்ட ஐயப்பன் தோன்றினாராம். அதான் ஹரிஹர புத்திரன்னு பேர். இதை கண்ட பார்வதி சிவன்கிட்ட சொன்னாலாம், நீங்கள் மன்மதனையே எரிச்சவராச்சே, பரமசிவன் தப்பை செய்து கொண்டிருக்கும்போது அதை கலைச்சு காமத்தை உண்டாக்க மன்மதன் வந்தான், அவனையே தன் நெத்தி கண்ணால் எரிச்சவர் நீங்கள் தான் அப்படிப்பட்ட இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சிருப்பேரே, அப்படிப்பட்ட தாங்கள் பரமபுருஷனான பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்த உடனே எப்படி மயங்கினீர் அப்படின்னு கேட்குறா பார்வதி. அதுக்கு பரமசிவன் சொல்கிறான், அதெல்லாம் பெருமாளின் அருளால் தான் என் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன். ஆனால் பெருமாளே பெண்ணாக வந்தால் என் புலங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சொல்லு. நான் என் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஜிதேந்திரியனாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வைக்கும்படி கடாட்சித்த பெருமாள் தான் காரணம். நம்ம இந்திரியங்களுக்கு வந்து ஹிருஷிகேசம் பெயர் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் தலைவன் தான் பகவான். பக்தர்களை இந்திரியங்களை கட்டுப்படுத்தி சீரான பாதையில் கொண்டு செல்றதால தான் அவருக்கு ஹிருஷிகேசகங்கிற திருநாமமே வந்தது. ஆழ்வார் சொல்கிறாரு, தொண்டரடிப்புடியாழ்வார் தன்னோட திருமாலையில் சொல்கிறார் இல்லையா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவலகுண்டுமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான் அகருளானே. எங்கள் புலன்கள்லாம் நீ தான் அடக்கணும் அவரே பாடியிருக்காரே. அதை மாதிரி காவல் இல்லாத புலனையும் பெருமாள் என்ன பண்ணுவார், வசப்படுத்தி நல்வழியில் கொண்டு செல்பவர் தான் ஹிருஷிகேசன். அதனால் நாமும் ஹிருஷிகேசாய நமகன் சொல்லின்னு வந்தோமானா நம் புலன்களெல்லாம் பகவான் நல்ல தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பார். அப்போ தான் நான் கண்ட விஷயத்தில் போகாது, காது கண்டதை கேட்காது, எல்லா இந்திரியங்களும் பகவானுக்கு கட்டுப்பட்டு பகவத் சிந்தனையிலே செல்லும். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.